hello, welcome to Tata 247, India's largest vernacular learning platform. Spa. ஸோ எல்லாருக்கும் இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் என்னது நியூ இந்தியா அஷூரன்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நோட்டிஃபிகேஷன் இல்லை, ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா எதுக்காகனா அசிஸ்டன்ஸ் போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 500 வேகன்சிஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் தான் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. பட் இந்த ஷார்ட் நோட்டீஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத அப்படியே பார்த்துடலாமா? ஓகே. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, இந்த மாதிரி நியூஸஸ்லாம் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கீப் ஆன் ஃபாலோவிங் அஸ். இந்த நோட்டீஸ் வரும்போது உங்களுக்கு இதுக்கான டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம கொடுப்போம். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ இந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட், அ லீடிங் பப்ளிக் செக்டர் ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனி, இன்வைட்ஸ் அப்ளிகன்ஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் 500 அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஓப்பன் மார்க்கெட். ஓகே. மோட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னது, ஆன்லைன் மோட் தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 17/12/2024, அதாவது வரக்கூடிய 17ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகி அண்ட் எண்ட் ஆகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 1. சரிங்களா? 17ஆம் தேதி ஆரம்பித்து ஜனவரி 1ஆம் தேதி உங்களுக்கு அப்ளிகேஷன் முடியுது. அண்ட் ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும், அந்த 1ஆம் தேதியும் இன்க்ளூசிவ் தான் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அண்ட் இது ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி வேறு எனி அதர் மோட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷனும் கிடையாது, அக்செப்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மினிமம் ஏஜ், ஸோ மினிமம் ஏஜ் என்னென்னா 21. சரிங்களா? 21 இயர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது நார்மல் டைரக்ட் ஏஜ் லிமிட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ரிலாக்ஸேஷன் ஆனது கண்டிப்பாக இருக்கும். ஸோ எந்த ஒரு எக்ஸாம்ஸாக இருந்தாலும் நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ நார்மலாக எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்னது, ஓபிசிக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம இந்த எக்ஸாம்ஸ்க்கும் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. அண்ட் இது மட்டும் இல்லாமல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, கிராஜுவேட் ஃப்ரம் அ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஈக்குவலண்ட் நாலேஜ் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி ஃபார் விச் த கேண்டிடேட் இஸ் அப்ளைங் ஃபார். ஓகே. ஸோ அதாவது என்னென்னா, நீங்கள் எனி கிராஜுவேட், என்ன கிராஜுவேட் வேணாலும் இருக்கலாம். ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலேருந்து நீங்கள் கிராஜுவேட் ஆகியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்டேட்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லா எக்ஸாம்ஸ், பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், ரீஜனல் லாங்குவேஜ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது. கரெக்டாக? ஸோ நீங்கள் இன்கேஸ் நீங்கள் தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்னது, தமிழ் எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அடுத்து என்னென்னா கிராஸ் எமாலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் எமாலிமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸாக்ட் பிக்சர்ட் சேலரி கிடையாது. சரிங்களா? ஸோ இதில் கொடுத்துருக்கிறதே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 40,000 இன் இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்ரோ சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு என்னது அப்ராக்சிமேட்லி 40,000 இன் இனிஷியல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக என்ன இருக்க போகுது, அலவன்சஸ் இதெல்லாமே இருக்க போகுது இல்லையா? ஓகே. ஸோ அப்போ என்ன ஆகும், சேலரி இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ 40,000 சேலரி இனிஷியல் பேமெண்ட்லே, ஐ மீன் இனிஷியலாகவே உங்களுக்கு 40,000 இருக்கும் அப்படின்னா, அப்போ போக போக உங்களுக்கு என்னது, இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்க போகுது, ப்ரமோஷன்ஸ் இருக்க போகுது, இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன், அது ஐ மீன் இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகக்கூடிய என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 17 டிசம்பர் அன்னைக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆக போகுது. சரிங்களா? ஸோ 17 டிசம்பர் ஓப்பன் ஆகி ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் தான். அண்ட் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு இன் அண்ட் அவுட், ஆரம்பத்துலேருந்து கடைசி எண்ட் வரைக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் கவரேஜோட நம்ம ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தகவல்கள் உடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் மறக்காமல் என்னது, நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. அண்ட் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். மீண்டும் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லாரையும் பார்க்கலாம். அண்ட் அது வரைக்கும் டெய்லி நம்மளோட அடா சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீடியோஸ் ஆனது போயிட்டுருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஆப்பில், அடா ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ கிளாஸஸ் ஆனது போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்நேரம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக போயிட்டு இருக்குது. அண்ட் புதுசாக பார்க்குற எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன், என்னது, நம்மளோட
அடா வெப்சைட்டில் ஐ மீன் ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஃப்ரீ கிளாஸஸ் ஆனது கொடுத்துட்ருக்கோம். அண்ட் இந்த ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே இந்த ஆப் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஸோ மறக்காமல் நம்மளோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் டேரெக்டாக நம்மளோட ஆப் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதில் உள்ளே போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு லாகின் பண்ணும்போது மேலே கேட்டகிரி கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த கேட்டகிரியில் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அப்படின்ற கேட்டகிரியை கொடுத்துட்டு கீழே எல்லா ஸ்டேட்ஸும் காட்டும். அதில் தமிழ்நாடு அப்படின்ற கேட்டகிரியை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நம்மளோட தமிழ் சேனலில் என்னென்னலாம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ மறக்காமல் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணிங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்.